தமிழை நினைத்தாலே நாவினில் தேன் இனிக்கும். தமிழால் மயங்கி உங்கள் அனைவரையும் வணங்கி பேசப் போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. உங்கள் அனைவருக்கும் எனது முத்தான வணக்கங்கள். நான் உங்கள் சிவா. இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு மனிதன், இந்தியாவையே கனவு காண வைத்த ஒரு மாமனிதன், தமிழ்நாட்டையே பெருமையடை செய்ய வைத்த ஒரு நாயகன். இவரை ஏவுகணை நாயகன் என்று சொல்வார்கள், இவரை மக்களின் ஜனாதிபதி என்றும் சொல்வார்கள். உங்கள் அனைவருக்கும் தெரிந்தவர்தான் நம் இந்திய திருநாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவரும் ஏவுகணை நாயகனும் ஆன டாக்டர் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தான். 1931 அக்டோபர் திங்கள் 15ஆம் நாள் ராமேஸ்வரம் கடற்கரையில் கண்டெடுத்த ஒரு முத்து நம் இந்திய திருநாட்டிற்கு கிடைத்த ஒரு சொத்து என்று சொல்லலாம். ஐயா அவர்கள் வறுமையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இந்திய நாட்டிற்காக சாதிக்க வேண்டும் அவர் மனதில் பதிந்து விட்டது. அதனாலே அவர் விண்வெளி ஆராய்ச்சி படித்துவிட்டு அவர் ஏவுகணை நாயகனாக மாறினார். ஐயா அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், கனவு என்பது உன் தூக்கத்தில் வருவது அல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வது என்று. இது இளைஞர்கள் மனதின் ஆழமாக பதிந்தாலே இளைஞர்களுக்கு ஒரு ஊந்துகோலாக இந்த வார்த்தை இன்றளவும் இருந்து வருகிறது. ஐயா அவர்கள் சொன்னார், இந்தியா வல்லரசு நாடாக மாற வேண்டும் என்பது அது இளைஞர்களின் கையில் தான் உள்ளது என்று. நாம் இளைஞர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? ஐயா சொன்னார், 2020ஆம் ஆண்டு இந்திய வல்லரசு நாடாக மாற வேண்டும் என்று. இதுவரையும் நடந்ததாக இல்லை. இந்திய நாடு ஒரு வளர்ச்சி நாடாக தான் உள்ளதே தவிர ஒரு வல்லரசு நாடாக இதுவரை மாறவில்லை. ஐயா கண்ட கனவு பாதையில் நாம் பயணித்தால் இந்தியா ஒரு வல்லரசு நாடாக நிச்சயமாக வலுகிறது. ஐயா அவர்கள் செயற்கைக்கோள்கள் செய்வோம் ஒரு அரங்கத்தில் இருந்தார். அப்பொழுது அவர் நண்பர் ஒருவர் வந்தார். வந்த இருவரும் ஒரு பெரிய வட்ட மேசையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அங்க இருந்த ஒரு ஊழியர் வந்து ஒரு பெரிய ஒரு தகரம் போல் உள்ளது, அதை அவர் கையில் எடுத்து போறார். அப்ப அந்த நண்பர் கேட்கிறார், என்ன கலாம் இவ்வளவு பெரிய ஒருத்தரை தூக்கிட்டு போறாரு, இது கம்மியான வெயிட் இருக்கிறதா, வெயிட் கம்மியா இருக்கும், எடை கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு கலாம் ஐயா அவர்கள். அப்பொழுது அந்த நண்பர் ஒரு சிறிய ஐடியா கொடுக்குறாரு, ஒரு சிறிய யோசனை சொல்றாரு. என்னன்னா, கலாம் நம்ம ஏன் ஒண்ணு பண்ணக்கூடாது, அதாவது ஒரு விபத்துல கால் உடைஞ்சவங்க, அதாவது ஒரு கால் இல்லாம இருக்கவங்க, ஊனமுற்றவர்களுக்கு செயற்கை கால் வைக்கிறாங்க. அந்த செயற்கை கால் வைக்கிறதோட வெயிட் 3 கிலோ 4 கிலோ இருக்கு. நம்ம இந்த மாதிரி ஒரு உலோகத்தை பயன்படுத்தி நம்ம ஏன் ஒரு செயற்கைக்கோள் செய்யக்கூடாது என்று கேட்கிறார். கலாமுக்கு திடீர் என்று ஒரு யோசனை வருது. இதை நம்ம செய்யலாமே என்று செய்து அந்த அந்த விடை கம்மியா உள்ள உலோகத்தை வைத்து ஒரு செயற்கைக்கால் செய்யறார். அதுதான் இன்றளவும் அனைவரும் பயன்படுத்தி வருகிறார்கள். அவர் சொல்கிறார், அனைவரும் ஒரு இந்த நாட்டில் ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தால் காப்புரிமை, காப்பிரைட்ஸ் வாங்குறாங்க. அந்த காப்புரிமை எனக்கு தேவையில்லை, இது யார் வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று ஐயா சொல்கிறார். ஒரு மாணவி ஒரு விழாவில் கேட்கிறால், உங்களுக்கு நீங்கள் செய்ததில் உங்களுக்கு மிகவும் பிடித்தது என்று என்ன நினைக்கிறார்? இடை குறைவாக உள்ள உலோகம் செயற்கைக்கோள் தான் என்று ஐயா சொல்கிறார். ஐயா இன்னொன்று சொன்னார், இந்திய நாடு வல்லரசு நாடாக மாற வேண்டும் என்று கூட சொன்னார். இன்று வரை வல்லரசு நாடாக மாறவில்லை. அவர் வல்லரசு நாடாக மாற வேண்டும் என்பது இளைஞர்கள் கையில் உள்ளது என்று சொன்னார். அப்ப இளைஞர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? ஐயாவின் கனவு பாதையில் நாம் பயணித்தால் போதும், இந்தியா வல்லரசு நாடாக நிச்சயமாக மாறும். ஐயாவை பற்றி ஒரு சிறிய கவிதை உங்களிடம் ஒரு ஆசைப்படுகிறேன். புத்தனை சிரிக்க வைத்த புன்னை அப்துல் கலாம் மலரே, உன் பிரிவால் மனதை புண்ணாக்கிய பெருமையே, மலலை சிரிப்போடு மண்ணில் சாய்ந்தீர், வீர உரை வீசி விண்ணிற்கு விரைந்தீர். நீ இல்லாத ராமேஸ்வரம் அழகை இழந்தது, கலாம் இல்லாத காலம் வலுவிழந்தது. கன உலகில் நாயகன் மூச்சிழந்து போனான், ஊக்கமுடன் வழி நடத்திய உண்மை தலைவன் உறங்கிவிட்டான். மனமே கலங்குதே, கலாமை நினைக்குதே. ஐயா அவர்களுக்கு மிகவும் பிடித்தது என்னவென்றால் மாணவர்கள் மாணவர்கள் மாணவர்கள். அந்த மாணவர்கள் மத்தியில் தான் ஐயாவின் உயிரும் புரிந்தது. இன்று ஐயா என்று அப்துல் கலாம் ஐயா என்று சொன்னால் ஒரு சில மாணவர்களுக்கு கண்ணீர் வருகிறது. அதுதான் அவர் செய்து வைத்த ஒன்று. இந்நாளில் அவரை வணங்கி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம்.